அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி சண்டே. போன வாரம் சண்டே தான் நமக்கு பருப்பு சாதமும் பக்கோடாவும் கொடுத்து ஏமாற்றி விட்டாங்க. ஆனால் இந்த தடவை ஏதோ நமக்கு கொஞ்சம் சிக்கன் எடுத்து வந்துருக்காங்க. ஆனால் நம்ம எதிர்பார்த்தது மட்டனு, இவங்க சிக்கன் எடுத்து வந்திருக்காங்க. நீ பார்க்குற வேலைக்கு மட்டன் ஒரு கேடா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறது? இது ஈரல் டைப்பில் ஈரல் தான். இது வந்து ஈரல் நம்ம சாப்பிட மாட்டோம். நம்ம உடன்பிறப்பு ஒருத்தர் இருக்காங்க, அவளுக்கு மட்டும் ஸ்பெஷலாக 150 கிராம் தனியாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்களா? பொம்பளை பிள்ளைனா ஒரு இது பண்ணுறாங்க, ஆம்பளை பிள்ளைனா கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. சரி ரைட்டு. உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு இந்த உப்பு கறியாவது போட்டு கொடுங்களா சிக்கனில் அப்படின்னு கேட்டேன். சரி போய் தொலை, உனக்கு அதை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து குழம்புக்காக அந்த மசாலாவை போட்டு இப்படி பெரட்டி வச்சுருக்காங்க. நம்ம கறி நம்ம இருந்தால் நம்ம ஐட்டம் அந்த உப்பு கறினாங்கல்ல, அதை எதுமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பாதி இது ஈரலாக தான் இருக்குது. அது ஈரலப்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மிச்சம் மீசாண்டி கிடக்கு பாருங்க, அதுவே நம்மளுக்கு போய் தொலை அப்படின்னு. ஃபைனலாக இப்படித்தான் நம்ம உப்பு கறி இருக்கும். அது டேஸ்ட் பார்க்குறதுலையே அடித்து காலி பண்ணியாச்சு. அது வேறு விஷயம். திண்டுக்கிட்டு இருந்தாலும் பாருங்கள் என்ன ஒன்றும் இல்லை. குழம்பு இது வந்து எல்லாருக்குமே வீட்டில் இருக்கிற 3 பேரும், அம்மா, நான், தங்கச்சி 3 பேரும் அடித்து சாப்பிட வேண்டியதான். சரி, இந்த சண்டை இல்லாமல் அனைவரும் கழிப்போம். நன்றி.